சிஎஸ்கேவை வீழ்த்த தோனியிடமே ஐடியா கேட்ட ரிஷப் பண்ட். நேற்றைய போட்டியில் போஸ்ட் மேட்சில் பரபரப்பை கிளப்பிய ரிஷப் பண்டின் பேச்சு. ரிக்கி பாண்டிங்கை வைத்து கொண்டே இப்படி பேசியதால் ரிக்கி பாண்டிங் செய்த அதிர்ச்சி செயல். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய நேற்றைய போட்டி தாங்க நம்ம தல தோனியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த போட்டியில் என்னதான் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவி இருந்தாலும் நம்ம தல தோனியோட அந்த விஸ்வரூப பேட்டிங் இருக்குது பாருங்கள், எப்பா வேறு லெவலுங்க. தலைக்கு இன்னமும் வயசே ஆகலைங்க. மனுஷன் பழைய தோனியை அப்படியே இன்னமும் மெயின்டைன் பண்ணுறாப்புல. அதுக்கு சாட்சி நேற்றைய போட்டி தாங்க. வெறும் 16 பாலில் 2 6 2 4 அடித்து 37 ரன் அடிச்சிருந்தாப்புல நம்ம தலை. அதுவும் எல்லா ஷாட்டுமே, அதாவது இவர் 4 6 அடித்த ஷாட்டுகளை தவிர மற்ற ஷாட்டுகளுமே சும்மா வின்னு தாங்க பறந்துச்சு. ஆனால் டெல்லி அணியோட ஃபீல்டிங் செட்டப்பு நேற்று போட்டியில் செம்ம பக்காவாகவே இருந்துச்சுங்க. இல்லைனா தோனி அடித்த இந்த அடிக்கு நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே வின்னே பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு நம்ம தலையோட ஒவ்வொரு ஷாட்டும் சடார் படார் சடார்னு தெரிச்சிச்சுங்க. இவரெல்லாம் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு தாராளமாக விளையாடலாம். ஏன்தான் மனுஷன் ரிட்டையர் ஆக துடிக்கிறாருன்னு தெரியலைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நேற்று போட்டியை ஸ்டேடியத்தில் லைவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயங்கள் குழப்பமாக இருந்திருக்கும். அது என்னென்னா, நம்ம தலை தோனி பேட்டிங் செய்ய வந்த பிறகு நம்ம ரிஷப் பண்ட் இருக்கார் பாருங்கள், அவர் அதாங்க டெல்லி அணியோட கேப்டன். அவர் நம்ம தலை தோனிக்கிட்ட அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருந்தாப்புல. ஓவர்களுக்கு இடைவெளியில், சில பந்து வீச்சுகளுக்கு இடைவெளியிலன்னு இப்படி தோனிக்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருந்தாப்புல. இதை பார்த்த டெல்லி அணி பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங்கே கடுப்பாயிட்டாப்புல. என்னதான் இவங்க 2 பேரும் குரு சிஷியனாக இருந்தாலும் எதிரெதிர் அணியில் இருக்கும்போது ரிஷப் பண்ட் இப்படி செய்யக்கூடாது. மேலும் இந்த போட்டி முடிஞ்சு வெற்றி குறித்து பேசிய ரிஷப் பண்டோ பல விஷயங்களை பேசியிருந்தார். அதிலும் குறிப்பாக பேட்டிங்கில் தோனியோட மைனஸ் என்னன்னு தனக்கு நல்லாவே தெரியும் என்றும், அதை பற்றி தோனி பாய் என்னிடம் அதிகமாக பேசி இருக்கிறார் என்றும், ஆக அதை வைத்தே இன்றைக்கு எங்களது வெற்றியை பெற்றுக்கொண்டோம் எனவும் கூறியிருந்தார் ரிஷப் பண்ட். ஆமாங்க, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தல தோனி எங்கெங்கெல்லாம் அடித்தாரோ அந்த சைடுலாம் இந்த போட்டியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீல்டரை வச்சுருந்தாப்புல நம்ம ரிஷப் பண்ட். ஆக இதைத்தான் ரிஷப் பண்ட் அப்படி சூசகமாக பேசியிருந்தாப்புல. மேலும் ரிஷப் பண்ட் என்னதான் இப்படி பொதுவாக பேசியிருந்தாலும் இது டெல்லி அணியோட பயிற்சியாளர்களை கொஞ்சம் முகம் சுளிக்க வைத்தது. ஏன்னா தோனியோட ஐடியாவை வச்சு தான் சிஎஸ்கேவை ஜெயிச்சோங்கிற மாதிரி ரிஷப் பண்டோட இந்த பேச்சு பிரதிபலித்தது. எது எப்படியோங்க, நேற்று போட்டியில் நம்ம தலையோட இந்த இன்னிங்ஸுக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு பெருசு இல்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தலை தோனியோட இந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.